ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்ந்தது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் 90 தொகுதிகளில் 24 தொகுதிகளுக்கு கடந்த 18ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்தது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. இரண்டாம் கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் 26 தொகுதிகளில் 239 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேசிய மாநாடு கட்சியின் உமர் அப்துல்லா, பாரதிய ஜனதா கட்சியின் ரவீந்திர ரெய்னா மற்றும் அப்னி பார்ட்டியின் அல்டா புகாரி ஆகியோர் இந்த தொகுதிகளில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். இறுதி நாளில் ஜம்முவின் சுரன்கோட் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி பின்னர் காஷ்மீர் பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஸ்ரீநகரிலும் வாக்கு சேகரித்தார். आपको स्टेटहुड वापस मिले, आपका जो हक है वो आपको वापस मिले और एक बार फिर आप एक स्टेट बनो. ये हम चाहते थे कि चुनाव से ये काम पहले हो, बीजेपी ने नहीं किया. अब हम चाहते हैं कि जल्दी से जल्दी आपका स्टेटहुड आपको वापस दिया जाए और मैं आपको गारंटी करके दे रहा हूं. அதேபோல பாஜக சார்பாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பரப்புரையில் ஈடுபட்டனர். காஷ்மீர் பிராந்தியத்தில் 47 தொகுதிகள் உள்ள நிலையில் ஜம்மு பிராந்தியத்தில் 43 தொகுதிகள் உள்ளன. அக்டோபர் 8ஆம் தேதியன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஜம்முவிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.